ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் கணபதி போற்றி, ஓம் முருகன் துணை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆடி முதல் நாள் எப்படி சாமி கும்பிட்டோன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. சாமிக்கு பிரசாதமாக வைக்கிறதுக்காண்டி பால் அடுப்பில் வச்சுருக்கேன். அங்கே பால் காய்கிறதுக்குள்ளே இங்கே நம்ம விளக்கெல்லாம் பொருத்திடலாம். விளக்கேற்றும் போது ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விளக்க குளிர வைக்கும்போது ஓம் சாந்த சொரூபினின்னு சொல்லிட்டு தான் விளக்க குளிர வைக்கணும். ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலெலாம் சிறப்பாக வழிபாடு நடக்கும். அது ஏன்னா இந்த ஆடி மாத காலத்தில் தான் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தாங்களாம். சிவபெருமான் பார்வதி தேவியோட தவத்தை பார்த்து பெருமைப்பட்டு அவங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மன் கோவிலெல்லாம் சிறப்பாக வழிபாடு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிவபெருமானோட சக்தி பார்வதி தேவியோட சக்திக்குள்ளே அடக்கமாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் பால் காய்ச்சறது, கல்யாணம், அந்த மாதிரி எந்த விசேஷமும் வைக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நான் கிளிட்டரில் ஓமும் ஸ்வஸ்திக்கும் எங்கள் கதவில் போட்டிருக்கேன். வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி வரலட்சுமி தேவியோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். பால் கொதிச்சிருச்சு. சாமிக்கு பிரசாதமாக பாலை எடுத்து பச்சிடலாம். பாலில் 2 ஏலக்காவும் கொஞ்சம் ஜீனியும் போட்டு தான் சாமிக்கு பிரசாதத்துக்கு வச்சுருக்கோம். ஆடி மாதன்றது எப்படி அம்மனுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் மறக்காமல் போய் ஆடி வெள்ளியில் ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. நம்ம குலதெய்வ செம்பில் கொஞ்சம் பன்னீர், மஞ்சள், ஏலக்காய், கிராம்பெல்லாம் போட்டு தான் வைப்போம். கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுவோம். குலதெய்வ செம்பு வீட்டில் எப்பயும் வைக்கணும், அதுதான் நல்லது. எங்களோட குலதெய்வம் பெண் தெய்வம் தான். எங்களோட குலதெய்வம் பேர் அருள்மிகு நல்லிக்கம்மாள் தாய். எப்பவும் வெள்ளி செவ்வாய்க்கு உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் மாதங்களில் முதல் தேதி வரும்போது நம்ம உப்பு வாங்கி வைக்கிறது நல்லது. இன்றைக்கி ஆடி முதல் தேதின்றனால நாங்கள் உப்பு, மஞ்சள், இனிப்புக்காண்டி கடல மிட்டாய் வாங்கி வச்சுருக்கேன். இப்போது நம்ம சாமிக்கு தீபாராதனை காமிச்சிடலாம். தீப தூபம் காமிக்கலாம். தீபாராதனை காமிக்கும்போது தீப மங்கள ஜோதி நமோ பாடலாம். அது திருப்புகழ், முருகனோட திருப்புகழில் இருக்க லைன்கள், 4 லைன்கள். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். நாதவிந்து காலாதி நமோன்னு போட்டிங்கனாலே இந்த பாட்டு வந்துடும். கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பயும் வீட்டில் தீபாராதனை காமிச்சதுக்கப்புறம் நம்மளோட நிலப்படிக்கும் தீபாராதனை காமிக்கணும். நிலைவாசல் பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. எப்பயும் நிலைவாசலை சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா நிலைவாசலில் தான் நம்ம குலதெய்வம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிலைப்படியில் நாங்கள் வேப்பலை, மாவிலை, தோரணம் கட்டியிருக்கோம். நிலைப்படியில் எப்போயுமே பூ வைக்கிறது ரொம்ப நல்லது. எலுமிச்சம்பழம் குத்தி வச்சுருக்கோம். கோவிலேருந்து கொண்டு வர எலுமிச்சம்பழங்களை நிலப்படியில் குத்தி வைப்போம். வீட்டுக்குள்ளே நுழையும் போது கற்பக விநாயகர் படம் எதிர்த்தாப்பில் தெரிகிற மாதிரி மாட்டி வச்சுருக்கோம். வீட்டுக்கு உள்ளே வரும்போது நிலப்படிக்கு மேலே வரலட்சுமி படம் மாட்டி வச்சுருக்கோம். வரலட்சுமி படம் மாட்டுறது ரொம்ப நல்லது. அவங்க நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். வலது கால் எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும். சாம்பிராணி காமிக்கும் போது நம்ம அடுப்படிக்கும் சாம்பிராணி காமிக்கலாம். அடுப்புக்கு மேலே நான் அன்னபூர்ணி படம் ஒட்டி வச்சுருக்கேன். சாமி செல்ஃப் மேலேயும் 5 மாவிலையும் கொஞ்சம் வேப்பிலையும் சொருகி வச்சுருக்கேன். மாவிளை தோரணம்லாம் கட்டினதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நைட்டு தூங்க போகும்போது லைட் ஆஃப் பண்ணும்போது பார்த்தோம், இந்த விளக்கு எரியிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. விளக்கோட ஒளி எப்படி பிரதிபலிப்பானது ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.